கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மையான பரிசுத்தமான நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக உங்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பெரிய நன்மையினால் நிரப்புவாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக தந்த நல்ல புதிய வாரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஒரு ஸ்லாக்கியங்களை கொடுத்து புதிய பலனை கொடுத்து வழிநடத்தினீரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தர்மையான புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நல்ல ஒரு மகிமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக. வலுவாதபடி காக்கக்கூடிய உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்வதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்த்து உமக்கு ஆராதனை செய்து இந்த வாரத்திற்குரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள துணை செய்வீராக. ஆராதனை முழுவதையும் நீரை பொறுப்படுத்தி எங்களுக்கு வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 515வது பாடலை பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 515.
வண்ணமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்த என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக ஒரு வீசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ நான் பாவத்தை செய்திருந்தால் என்னை மன்னியும். பாவம் செய்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க முடியாது. பாவத்தை செய்த உள்ளத்தோடு உம்மை தரிசிக்க முடியாது. இந்த புதிய வாரத்திலும் எனக்கு நல்ல ஜீவன் சுகம் வேண்டும். நான் செய்த பாவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லி அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்த நாம் அமைதியாக பாவத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இறைவனை நோக்கி பார்ப்போம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் எடுப்போம். சர்வ வல்லமுள்ள மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அழியெழுந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வழி செய்யாமல் சித்தகாத வழி செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியில் ஆங்கிலேக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இதய பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளே கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. உங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளோம்.
பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோவாறு. அவர் நம்முடைய இன்னருடைய சத்தை கேட்பீர்களாகி சோதனை போல உங்களை திகழிலே படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்களை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து எண்ணியும் கண்டார்கள். 40 வருஷம் சந்ததியை ஆலோசித்து இன்றறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பார்ப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. முறைமுறையாய் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119, 97 வசனம் முதல் 104 வசனம் உடைய சங்கீதம் 119. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்த எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்களிலும் வெறுக்கிறேன்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடும் பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. மார்க்கு 6ஆம் அதிகாரம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணத் தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதையன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிவிசுவாசை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் என்பது வாசிக்க முடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து விசுவாச பிரமாணத்தை பாடல் மூலமாக நாம் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ
செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 477வது பாடலை பாடுவோம். தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்திற்கு விலகி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 477வது பாடல். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிற நாம் ஆண்டவரே நீர் பேசும் என்று சொல்லி அமைதியாக நாம் இறைவனை மட்டும் நோக்கி பார்ப்போம். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே
அன்பின் தகப்பனே, எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தை வல்லமையாக எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வந்து நல்லதொரு நீதியின் பாதையிலே எங்களை வழிநடத்துவதாக, செயலாற்றுவதாக செய்தி வேலை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மையான நல்ல நாளிலும் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கும்படியாக நாம் யாவரும் இறைவனை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கிறோம். தர்மையான நல்ல வேளையிலும் கூட நாம் நல்ல ஒரு ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு பலனை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி, இந்த வாரத்திலே நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு கட்டளையிட்டிருக்கிற அந்த அருமையான தலைப்பை மனதிலே வைத்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவ ஞானம் என்று சொல்லி நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து, தலைப்பிலே நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லி அழகாக திருச்சபை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது தேவ ஞானம். அதற்கு ஆதாரமாக யாத்ராகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறது. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். நல்ல ஒரு வார்த்தை. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது 30ஆம் வசனத்தில் இருக்கிறது. யாத்ராகம் 35:30 பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் எஸ்லேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் என்று சொல்லி அருமையான ஒரு வசனம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இந்த தேவ ஞானம் என்பது அது மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த தேவ ஞானம் நம்மிலே ஆளுகை செய்யாததுனால நாம் எதை பேசுகிறோம் என்று சொல்லி தெரியாமல் பேசி அநேக கண்ணிகளுக்குள்ளாக நாம் சிக்கி தவிக்கிறோம். இந்த தேவ ஞானம் நமக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் ஞானமாக பேசவும், ஞானமாக நடக்கவும், ஞானமாக செயல்களை செய்யவும் இறைவன் நமக்கு பலனை கொடுப்பார். இந்த ஞானம் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவசனத்தை நன்றாக வாசிக்கும் பொழுது தேவன் அவருக்கு இப்படிப்பட்ட நல்ல ஞானத்தை கொடுத்து இப்படிப்பட்டதான வேலைகளை செய்யும்படி அவர் அனுமதிக்கிறார். எனவே இந்த நாட்களில் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம அதிகமாக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஞானம் என்பது ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவ ஞானம் என்பது அது வெளியேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த தேவ ஞானத்தை இந்த வாரத்தில் நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்கும் பொழுது உலகத்தை இறைவன் ஞானமாக படைத்தார் என்று சொல்லி சங்கீதம் 104:24 வசனம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தை மிகவும் ஞானமாக படைத்தார். அந்த ஞானம் உள்ளவர் மனிதனையும் ஞானத்தோடு படைத்து அவனுக்கு அறிவை அருளினார். அழகா நம்மையும் ஞானத்தோடு படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே
ஞானமும் அறிவும் கடவுளின் உயர்ந்த பரிசு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு மனுஷன் ஞானமா இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனுஷன் அறிவோடு பேசுகிறான் என்று சொன்னால், கடவுளின் உன்னதமான பரிசை அவன் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எரேமியா 10:12 வாசித்து பார்த்தால், ஞானமும் அறிவும் கடவுளின் உயர்ந்த பரிசு என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் உள்ள அந்த பரிசை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக இறைவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த ஞானம் என்பது அது விலையேற பெற்ற ஒன்று என்பதை முதலாவது நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வலதுகையில் அதனுடைய இடதுகையில் ஏராளமான ஆசீர்வாதங்கள், தீர்க்காயுசு, செல்வம் எல்லாம் அதில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அது தேவ பயம் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மனுஷனிடத்திலே இருந்தால் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஞானம் என்பது தேவ பயம் சார்ந்தது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அழகா போடப்பட்டிருக்கிறது. எனவே ஞானம் என்று சொன்னால் அது தெய்வ பயம் சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் உள்ளவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், தீமையான காரியத்தை செய்ய மாட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்கிற முத்திரை அவர்கள் மீது குத்தப்பட்டிருக்கிறது. அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் நம்ம நிறைய புத்தகங்களை படித்து அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். அநேக தகவல்களை நன்றாக அறிந்து கொண்டால் அறிவு அதிகமாக வந்துவிடும். ஆனால் இந்த அறிவை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனையோ டபுள் டாக்டரேட்லாம் பெற்றிருப்பாங்க, எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, ஏராளமான காரியங்களை தகவல்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கிடலாம். ஆனால் சக மனிதர்களோடு எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. சக மனிதர்களோடு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அறிவு மட்டும் இருந்தால் போதாது. அறிவு என்பது புத்தகங்களை படித்து வரக்கூடியது. அதே நேரத்தில் அறிவு இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவும் ஞானமும் இரண்டும் இணைந்து இருந்தால்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். புத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. இந்த புத்தி ஒரு மனுஷனுக்கு மிகுந்த அவசியம். புத்தி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எண்ணங்கள், முடிவுகள் பற்றியது. ஞானமானது அறிவையும் புத்தியையும் உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து அதிகமாக நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஞானத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த ஞானம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நலமாக வாழ முடியும். ஒரு மனிதனிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும், சக மனிதர்களிடத்தில் எப்படி உறவாட வேண்டும் என்று சொல்லி தெரியும். எனவேதான் ஞானம் முக்கியம், ஞானம் முக்கியம். ஞானமே இந்த உலகத்தில் விலையேற பெற்றது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அது எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக ஞானம் ஆண்டவர் தரும் பரிசு என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை தேடி நம்ம எங்கும் அலைய முடியாது. இந்த ஞானத்தை வேறு எங்கும் நீங்கள் பெற முடியாது. அது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பரிசு என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு வேண்டும். இந்த ஞானத்தை வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது. அது உம்மிடத்தில் உள்ள ஒரு உன்னதமான பரிசு ஆண்டவரே. அதை உம்மை நோக்கி பார்த்தால்தான் எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவேன், நீங்கள் எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களாகில் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உலக வாழ்க்கையில் மனிதன் கல்வி அறிவையும் வாழ்க்கை அனுபவத்தையும் ஞானமுள்ள செயல்களையும் செய்ய
பேச இறைவன் இந்த ஞானத்தை வழங்கினார். என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நல்ல கல்வி அறிவை, வாழ்க்கை அனுபவத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவன் இந்த ஞானத்தை அருளி கொண்டிருக்கிறார். இந்த இறைவன் வழங்கும் பரிசு ஞானம். யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தின் ஆவியை ஊற்றியிருந்தார். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவி அவன் மேலே இருந்ததுனால அவன் பாவத்திற்கு விலகி ஓடுறான். பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞானமுள்ள பிள்ளைகள் ஆசைப்பட மாட்டாங்க. பாவத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. நல்ல ஞானம் இருந்தது என்று சொன்னால் பாவம் செய்வதற்கு ஒரு தருணம் கிடைத்தால் கூட அதை உதறிவிட்டு ஓடக்கூடிய மனுஷியா இருப்பார்கள். அந்த ஞானமுள்ள ஆவி யோசேப்பினிடத்திலே தங்கி இருந்ததுனால அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியான ஒரு செயல் அவனுக்குள்ளாக இருந்தது. அந்த தேவ ஞானம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால மறை பொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம் அவனிடத்தில் இருந்தது. அந்த பரிசுத்தம் இருந்ததுனால மறை பொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை இறைவன் பரிசா கொடுக்கிறார். சாதாரணமாக கொடுக்கல. யாரும் சொல்ல முடியாததை யோசேப்பு பார்வோனுக்கு வெளிப்படுத்தினான். காரணம் என்ன? இந்த ஞானம் ஆண்டவரிடத்தில் உள்ள பரிசு. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, இந்த யோசேப்பு இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுனா அவனுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஞானத்தை நீங்க கொடுத்தீங்க. அவன் யாரும் அறியாத பல மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவரே, நானும் உமக்கு பயப்படும் பயத்தில் நான் வளருவேன். பாவத்தை விட்டு நான் விலகி ஓடுவேன். இந்த பாவத்துக்குள்ள என்னுடைய கால்கள் படாது ஆண்டவரே. என் கண்கள் அதை நோக்காது. என் கைகள் அந்த பாவத்தை செய்யாத ஆண்டவரே. உமக்கு பயப்படுவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. பரத்திலிருந்து தேவ ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பார்வோன் யோசேப்பை தேசத்திலே உயர்த்தி வைத்தான். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் அது மேன்மையானது. யாக்கோபு 3:17 வாசிக்கும் பொழுது அங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் மிக மிக மேன்மையானது. மேன்மையான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் ஞானம் அருளப்பட்டது. தானியேலுக்கு ஏன் ஞானம் அருளப்பட்டது? காரணம், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மகன். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மகன் தான் தானியேல். தினமும் 3 வேளை அவன் ஜெபம் பண்றான். எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அந்தி சந்தி மத்தியான வேளையில தன்னை தாழ்த்துகிறான் ஆண்டவருக்கு முன்பதாக. அப்படி தாழ்த்தினதுனால அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்பட்டது. அங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தால் வருகிறதாக இருந்தாலும் அஞ்சாமல் இறைவனையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா தாழ்மை அவனிடத்தில் இருந்தது. புறஜாதிகளின் ராஜா அவனை புகழ்றாரு. தானியேல் புகழப்படுகிறான். காரணம் என்ன? 3 வேளை ஆண்டவருக்கு முன்பாக வந்து தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 1:7 மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்தமா வாழணும், பாவத்தை விட்டு விலகி ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஆண்டவருக்கு முன்பாக 3 வேளை தானியேல் செய்தது போல தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. கெட்ட சிந்தனை, பாவம், எரிச்சல், கோபம், மதுபான வெறி, பெருமை, வீண் பேச்சு, அதே போல இவையெல்லாம் ஞானத்தை பெறக்கூடாது என்று வரக்கூடிய தடை கற்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தடை கற்கள் ஒருபோதும் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. அது தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமான நாளிலும் ஆண்டவரே, கெட்ட சிந்தனைகள் என்னிடத்தில் இருக்கிறதா? இச்சையான காரியத்தை நான் சிந்தித்து என்னை அப்படி துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேனா?
பாவம் செய்கிற மனுஷியானா இருக்கிறேனா? எரிச்சல் எனக்குள்ள இருக்குதா? கோபம் எனக்குள்ள இருக்குதா? மதுவான வெறியில ஒவ்வொரு நாளும் என்ன அழித்து கொண்டு இருக்கிறேனா? பெருமை இருக்கிறதா? வீண் பேச்சு இருக்குதா? அவிசுவாசம் இருக்குதா? வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் ஞானத்தை உங்ககிட்ட இருந்து பெறக்கூடாது என்கிற ஒரு தடை கற்களா பிசாசு வச்சிருக்கிறான். அப்படி இல்லை ஆண்டவரே, ஒரு யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி நான் ஓடுவேன். ஒரு தானியலை போல உமக்குள்ளாக என்ன நான் தாழ்த்துவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை போடுங்க. தேவ ஞானம் உங்க மேல வந்து அமரும். தேவ ஞானம் இப்பொழுதே உங்க மேல வந்து அமரும். எனவே நாம் ஆண்டவரிடத்தில் உள்ள பரிசு தான் தேவ ஞானம் என்பதை புரிந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஞானம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளக்கூடிய. ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொன்னால் அதை அப்படியே அவர் கொடுப்பார். கேட்கிறவர்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நல்ல ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து, இயேசுவே அந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்டீங்க? இன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல நான் கொடுப்பேன். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கேளுங்க. காலையில் கேளுங்க, மத்தியானம் கேளுங்க, சாயங்காலம் கேளுங்க, ராத்திரி கேளுங்க. ஞானத்தை மட்டும் தார ஆண்டவரே. அதில் தீர்க்காயலும் செல்வமும் அதில் தான் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம் நம்மெல்லாம், ஆனால் அது ஞானத்தில் தான் அதெல்லாம் அடங்கி இருக்கிறது. சாலமோன் ராஜா தாவீது ராஜாவுக்கு பின் அரசனானான். அவர் இறைவனிடம் கேட்ட முதல் விண்ணப்பம், எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்தருளும் என்று அவன் கேட்டான். எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்தருளும், வேற ஒன்றும் அவன் கேட்கல. அதன்படியே தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதை மட்டும் கொடுக்கல, ஞானத்தை கொடுத்தார், விவேகத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். இவையெல்லாம் அந்த ஞானத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. தீர்க்காயுள் அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம். ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ஞானம் கொடுக்கப்படும். ஒரு அருமையான ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரி சாட்சி சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தியையும் அறிவையும் தாரும் என்று நான் கேட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்னை இன்னைக்கு வானளாவி அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். வானளாவி அளவுக்கு என்னை உயர்ந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறார். எப்படி இந்த இடத்துல வந்து நான் அமர்ந்தேன் அவர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அந்தி சந்தி மத்தியான வேளையில இறைவனே எனக்கு ஞானத்தை தார், புத்தியை தாரும், அறிவை தாரும், விவேகத்தை தாரும் என்று மட்டுமே நான் கேட்பேன். ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஞானம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. சாலமோன் கேட்டான், அந்த உயர்ந்த அதிகாரி கேட்டார். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஞானம் நமக்குள்ள வந்துவிட்டது என்று சொன்னால் ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். தீர்க்காயில் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், எல்லாமே நமக்குள்ளாக வந்துடும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜெபத்தில் இறைவனே எனக்கு ஞானத்தை தார், தேவ ஞானத்தை எனக்கு தார், அந்த மெய் ஞானத்தை எனக்கு தார். இந்த வார்த்தை இல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் ஜெபத்தை முடிக்கக்கூடாது. அப்படி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இயற்கைக்கு மாறான ஒரு பலன், ஞானத்தின் ஆவி உங்களில் இருப்பதை அநேகர் கண்டுகொள்ளுவார்கள். எனவே கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக
இந்த ஞானம் பின்பற்றுகிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இறைவனை பின்பற்றி நீங்க செல்வீர்கள் என்று சொன்னால் இந்த ஞானம் நமக்கு அருளப்படுகிறது. இறைவனை பின்பற்றியே செல்லணும். அங்கும் இங்கும் வழிதவறி சென்று விடக்கூடாது. அவர் நடந்த பாதையில் வலதுபுறம் இடதுபுறம் கால் வைக்காதபடி அப்படியே நடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்கு இந்த தேவ ஞானம் அருளப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே, நான் அந்த பரிசுத்தமான பாதையில் தான் நடப்பேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் நீதி நியாயமாக இருப்பேன். யாருக்கும் விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். என் நிமித்தமாக எந்த மனுஷர்களும் இடரக்கூடாது. என் நிமித்தமாக எந்த மனுஷர்களும் துன்பப்படக்கூடாது. என் நிமித்தமாக எந்த மனுஷரும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது. நான் நலமான பாதையில் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். யாராவது உங்கள் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இன்னைக்கு அநேக யாரையாவது துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். யாரையாவது அள வைத்து கொண்டே இருப்பார்கள். வீணான காரியத்தை சொல்லி சொல்லி அவர்களை ஒரு நிந்தனைக்குள்ளாக ஆக்குவார்கள். அப்படி செய்ய செய்ய இந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இறைவன் சொல்லுகிறான், ஞானம் என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பரிசு. என்னுடைய பாதையிலே, நான் நடந்த பாதையிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற பரிசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த பாதையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் தேவ ஞானத்தை நான் கொடுப்பேன். யோசித்து பாருங்க. என் நிமித்தமாக யாராவது இடறி போகிறாங்களா? என் நிமித்தமாக யாராவது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களா? இன்னைக்கே அந்த கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை போடுங்க. உங்கள் நிமித்தமாக யாரும் துன்பப்படக்கூடாது. உங்கள் நிமித்தமாக யாரும் பயத்தோடு வாழக்கூடாது. உங்கள் நிமித்தமாக யாரும் சந்தோஷத்தை இழந்திருக்க கூடாது. இயேசுவே, நான் மன்னிச்சிருங்கப்பா. நான் யாருக்கெல்லாம் சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய செயலை செய்தேனோ என்னை மன்னிச்சிருங்க. அப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் தேவ ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போஸ்தலர் 4:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் என்னை அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் படிக்கல. அவங்க மீன்பிடி தொழிலாளிகள். கலிலேயா கடலை விட்டா வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தான் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஞானம்லாம் கிடையாது. வேற எந்த மொழியும் அவங்களுக்கு தெரியாது. மீன் பிடிக்க தெரியும். ஆனால் என்றைக்கு இயேசுவை பின்பற்றி நீர்தான் என்று சொல்லி வந்தார்களோ, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றார்களோ, அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களில் இருந்து செயலாற்றினார். பேதுருவை பார்க்கும்போது பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஊழியத்தை செஞ்சார். பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்டு அநேக திருச்சபைகளை கட்டி உயர்த்தும்படியாக வளர்க்கும்படியான செயல்களை செய்தார். யோவான் அப்போஸ்தலன் ஏராளமான காரியங்களை செய்தார். ஏராளமான புத்தகங்களை அவர் எழுதினார். ஏராளமான காரியங்கள் அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்தார். எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்துகிறார். அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு உயர்த்துகிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 6:10 ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவர்களால் கூடாமல் போயிற்று. இயேசுவை பின்தொடரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும் பொழுது அந்த தேவ ஆவி, தேவ ஞானம் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. நீங்க பேசுகிற வார்த்தைக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை இறைவன் அளவில்லாமல் அருளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நான்
உங்க பாதையில நான் நடக்கிறேனா? நீ நடந்து வந்த பாதையில உங்களை பின்பற்றி நடக்கிறேனா? இல்லைன்னா வழி தவறி போய் யாரையாவது துன்பப்படுத்துகிறேனா? வழி தவறி போய் யாரையாவது கண்ணீர் வடிக்க நான் செயல்களை செய்து கொண்டிருக்கிறேனா? அப்படி நீ செய்தால் உனக்கு ஞானம் கிடைக்காது. நீ மூடன் எனப்படுவாய். நீ மூடன் எனப்படுவாய். மூடன் ஒன்றுக்கும் உதவாதவனாக அவன் இருப்பான். இறைவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு. ஞானத்தை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக நம்ம வாழ வேண்டும். ஒரு தாழ்ந்த சிந்தை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த தாழ்ந்த சிந்தை எனக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரசங்கி புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 2:13, இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். அழகா சொல்றார். எல்லாத்த காட்டிலும் இந்த ஞானம்தான் உத்தமம் என்று கண்டேன். இந்த தேவ ஞானத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற நாம், இந்த அருமையான வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே இந்த தேவ ஞானம் உம்மிடத்திலே உள்ள ஒரு பரிசாக காணப்படுகிறது. ஆண்டவரே இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு தருவேன் என்று சொன்னீரே. என் வழியை பின்பற்றி அதே பாதையில் நடக்கிற பிள்ளைகளுக்கு நான் தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஞானத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. அது உம்மாலதான் ஆகும் ஆண்டவரே. இப்பொழுதே என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள். அந்த தேவ ஆவி, தேவ ஞானம் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவர் நல்ல தீர்க்காயிலை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய நோய்களெல்லாம் நீங்கி போகும். உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் கனத்தையும் கொடுப்பார். இன்றைக்கு தீர்க்காயிலுக்காக, செல்வத்துக்காக, கனத்துக்காக தான் எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. இறைவனே அந்த ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஞானம் வந்தவுடன் எல்லாமே நமக்குள்ளாக வந்து விடுகிறது. சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல, ஏராளமான ஆசீர்வாதத்தை, நல்ல செல்வத்தை, கனத்தை, மகிமை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்டதான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இறைவன் இந்த வாரத்தில் நம்ம எல்லாருக்கும் பெரிய ஞானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. மகிமையுள்ள தகப்பனே, ஆராதனை வேலைக்காக நன்றி. உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆமென். God bless you.